கொண்டிருக்கிறார். பூதேவி நாச்சியார் அடியவர்களிடத்திலே குற்றம் காணுகை என்பது தவறு என்று சொல்லும்படியான நிலை இப்பொழுது அற்புதமாக அந்த பரம்பர வாசலானது திறக்கவிருக்கிறது. அடியவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்றும் பார்த்தசாரதி எம்பெருமான் என்றும் கண்ணா கண்ணா என்றும் தாங்கள் கூவிக்கொண்டு மிகவும் ஆரவாரத்தோடு திறக்கிறார்கள். பரம்பர வாசல் திறக்கப்பட்டு விட்டது. ஆழ்வாருடைய கண்களுக்கு பகவான் இலக்காகிறார். ஆழ்வாருடைய கண்களுக்கு மாத்திரமா, ஆழ்வாருடைய திருக்கண்களுக்கு மட்டுமன்றி அங்கிருக்கும்படியான பக்தர்களுக்கு மட்டும் இங்கு பொதுகி தொலைக்காட்சிகளிலே யார் யார் சேவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் எம்பெருமான் பார்த்தசாரதி எம்பெருமான் தன்னுடைய திவ்ய சௌந்தரியத்தை அழகாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். ஆழ்வாருடைய அந்த பிரபையின் ஊடேயே எம்பெருமானுடைய அற்புதமான அந்த அபய ஹஸ்தத்தை என்னை சரணப்பட்டிரியர்களேயானால் உங்களை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று சொன்னதான அந்த அபய ஹஸ்தத்தையும் அற்புதமான திருமேனியையும் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு பரம்பர வாசலை நோக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அடியவர்கள் கூட்டம் மெய்மறந்து எங்கள் வாழ்க்கையின் பயனை எழுதிவிட்டோம் என்கிற எண்ணத்திலே தாங்கள் மிக மகிழ்ச்சியோடு கூடியிருக்கிறார்கள். ஆபாதம் ஆனந்தயம் என்று காட்டுகிறார்களே. ஆக சிறு குழந்தைகள் உட்பட பெரியவர்கள் உட்பட அத்தனை பேரும் பார்த்தசாரதி எம்பெருமானுடைய அழகான திருக்கோலத்தை, விலட்சணமாக இருக்கக்கூடிய திருக்கோலத்தை தாங்கள் சேவித்து 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 மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கற்பூர ஹாரதி ஆழ்வார் நன்கு சேவிக்க வேண்டாமா? ஒளிமிக்க பரஞ்சோதியாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை, நாராயண பரோஜோதி என்று சொல்லப்படுபவனை, அந்த ஜோதிஷை காட்டி விளக்க வேண்டாமா? விளக்கை விளக்கும் விளக்கு ஆயர்வாடி கனிவிளக்கு கண்ணன் அந்த பகவான், அவனை விளக்கக்கூடிய விளக்காக இந்த ஆரதியானது அமைந்திருக்கிறது. எம்பெருமான் அற்புதமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்க எம்பெருமானை சேவித்த மகிழ்ச்சியிலே ஆழ்வார் இழைத்துக் கொண்டிருக்கும்படியான அற்புதமான நிலை. இன்னும் சற்று நேரத்தில் நேராக பரம்பர வாசலிலேயே வந்து நின்றுவிட்டு பிறகு ஆழ்வாருக்கு எம்பெருமான் தன்னுடைய திருமாலை என்ன, திருப்பரிவட்ட பிரசாதம் என்ன, இவற்றையெல்லாம் மரியாதை செய்வார். அவருக்கு விசேஷமாக அனுகிரகிப்பார். இந்த பிரசாதங்களை பெற்ற உடனேயே அடியவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதோத்தமர்கள், அப்படிப்பட்ட அந்த அதிகாரிகள் இருக்கிறார்களே, அதாவது அதற்கென்று தகுதி படைத்தவர்களான மகான்கள், பெரியவர்கள், வேத விற்பன்னர்கள், திராவிட வேத விற்பன்னர்கள், தமிழுக்கென்றே தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய, தமிழுக்கென்றே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 21 நாள் திருநாட்களிலே இது 11வது திருநாளாக அமைந்திருக்கிறது. ஆக தமிழுக்கென்று வைணவம் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான நிலை, அதற்கனுகுணமாக இந்த விசேஷமாக எம்பெருமான் தான் எழுத்தருளி இருக்கிற நிலையிலே இவர்கள் தமிழ் பாசுரங்களை தொடங்க இருக்கிறார்கள். முதலிலே இந்த தமிழை, இந்த தமிழ் பாசுரங்களை நன்கு வளர்த்தவராய் அமைந்திருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களிலே மிகச் சீரியவராய் அமைந்திருக்கக்கூடிய மணவாள மாமுனியுடைய ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் என்கிற தனியனை தொடங்கி அதற்கு பிறகு குரு பரம்பரை வணக்கமாக ஆழ்வார்களுடைய தனியன் என்ன, அதற்கு மேற்பட ராமானுஜருடைய தனியன் என்ன, இவர்களுடைய பாயிரச் செய்யுள்களாக தியான ஸ்லோகங்களாக இருப்பவற்றையெல்லாம் இந்த அத்தியாபக சுவாமிகளான வேத விற்பன்னர்கள் சொல்லி அதற்கு பிறகு பெரியாழ்வாருடைய தியான ஸ்லோகத்தை சொல்லி அதற்கு பிறகு பாசுரங்களை சொல்லி திருப்பல்லாண்டு 12 பாசுரங்களை அற்புதமாக அனுசந்திப்பார்கள். அதற்கு பிறகு கண்ணினும் திருத்தாம்பூர் பாசுரங்கள் நம்மாழ்வாருக்கென்றே அமைந்திருக்கக்கூடிய பிரபந்தம் மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணினும் திருத்தாம்பு, அதனை அனுசந்தானம் பண்ணுவார்கள். அதற்கு பிறகு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி தனியன், அதனை சொல்லி உயர்வர உயர்நலம் என்னும்படியான திருவாய்மொழியினுடைய, அதாவது நம்மாழ்வாருடைய சாமவேத சாரமான திருவாய்மொழி பாசுரத்தினுடைய முதல் பாசுரத்தை கோஷ்டியார் எல்லோரும் சேர அனுசந்தித்த பிறகு இங்கு ஆழ்வாரும் பெருமாளுமாக பத்தி உலா கண்டருள்வர்கள் அந்த திருவாய்மொழி மண்டபத்திலே. அதற்கு பிறகு பெருமான் அந்த திருவாய்மொழி மண்டபத்திலே அமைந்திருக்கக்கூடிய திவ்யமான விமானம், பொன்மயமான விமானம், அந்த விமானத்திலே தான் எழுந்தருளி இருக்க அது தொடக்கமாக இன்று நாள் முழுவதும் அடியவர்களுக்காக சேவை சாதிக்கும்படியான அற்புதமான நிலையாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி பார்க்கிற பொழுது அந்த எம்பெருமானுடைய அழகு மிக்க அழகாக அமைந்திருக்கக்கூடியது. அதனாலே அந்த அழகை ஆழ்வார் தாமும் அனுபவிக்க